வணக்கம். நம்ம ஊர்கள்ல, குறிப்பா கிராமங்கள்ல, நடு ராத்திரியில நாய்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஊளையிடுறத நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, கரெக்டா? உடனே வீட்ல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்வாங்க? ஐயோ, தெருவுல யாருக்கோ சாவற போது அப்படின்னு ரொம்பவே பதறுவாங்க. சரி, இது உண்மையாவே நடக்குதா? இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? வாங்க இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். உங்களுக்கான மிக முக்கியமான கேள்வி எதுதான்? நள்ளிரவுல நாய்கள் ஏன் அப்படி கத்துது? இந்த ஒரு கேள்விக்கான பதில நாம தேடி போனோம்னா, அது நம்மள இந்த பூமியெல்லாம் தாண்டி சுமார் 86,000 காத தூரத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு இருண்ட, ரொம்பவே பயங்கரமான உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். ஆமாங்க, மரணத்தோட அதிபதியான அந்த யமதர்மராஜன் ஆள்ற உலகத்தை நோக்கிய ஒரு ஸ்பெஷலான பயணத்தை தான் நாம இப்ப தொடங்க போறோம். பகுதி 1 யமனின் பிறப்பும் அவதாரமும். சரி, முதல்ல இந்த மரணத்தின் தேவன் எப்படி பிறந்தார்னு பாத்துடலாம். யமனோட பிறப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்ப சிக்கலே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கற சூரிய தேவனோட மனைவிதான் சஞ்சனா தேவி. அவங்களால சூரியனோட அந்த அதீத வெப்பத்தை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய நிழலையே ஒரு பெண்ணா மாத்தி அவங்களுக்கு சாயாதேவி அப்படின்னு ஒரு பேரையும் வச்சுட்டு தவம் செய்ய கிளம்பிட்டாங்க. ஆனா இந்த நிழல் உருவமான சாயாதேவி யமன் மேல கொஞ்சம் கூட அன்பே காட்டாம தன்னுடைய சொந்த மகனான சனி பகவான் மேல மட்டுமே உயிரியே வச்சாங்க. இப்படி தொடர்ந்து தன்னை புறக்கணிச்சதால யமனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. கோவத்துல சாயாதேவிய தன் காலால உதைக்க போறாரு. உடனே சாயாதேவி, உன் கால் அழுகி போகட்டும்னு ரொம்ப கொடூரமான ஒரு சாபத்தை கொடுத்துடுறாங்க. இத கவனிச்ச சூரியதேவன் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா பெத்த தாயாராது தன்னோட சொந்த புள்ளையே இப்படி சபிப்பாங்களா? சான்ஸே இல்ல. இத வச்சு சாயாதேவி ஒரு நிழல் உருவம்ங்கிற உண்மைய அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. பகுதி 2 யமதர்மராஜா, நீதியின் காவலன். இப்படிப்பட்ட யமன் எப்படி நீதியின் காவலனா மாறினாரு? உலகம் படைக்கப்பட்ட புதுசுல ஒரு பெரிய பிராக்டிக்கல் சிக்கல் வந்துச்சுங்க. பிரம்மா பாட்டுக்கு உயிர்களை படைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா இறப்பு அப்படின்னு ஒண்ணு விதிக்கப்படவே இல்ல. யோசிச்சு பாருங்க, பூமியால அந்த பாரத்தை தாங்க முடியுமா? பிரபஞ்சத்தோட பேலன்ஸ காப்பாத்த சிவபெருமானுக்கு உடனே ஒரு தீர்வு தேவைப்பட்டுச்சு. ஆனா ஒரு உயிரை பிரிக்கிற அந்த பெரிய பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கறது? பணக்காரன், ஏழை, சொந்தக்காரன் இப்படி எந்த பாகுபாடும் பார்க்காத ஒரு பெர்ஃபெக்டான நடுநிலையான நீதிபதி வேணும். அந்த இடத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் நம்ம யமதர்மன். யமன் பல 1000 வருஷம் கடுமையா தவம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் அவருக்கு சில பயங்கரமான ஆயுதங்களை கொடுத்தாரு. இருட்லயும் ரொம்ப வேகமா ஓடக்கூடிய செம பவர்ஃபுல்லான கரிய எருமை, தர்மத்தோட விதிய ஒருபோதும் மீறாத, யார நினைச்சாலும் அறுக்க முடியாத கால பாசம் அப்படிங்கிற கயிறு, அப்புறம் பாவிகளை தண்டிக்கும் அந்த யமதண்டம். இது எல்லாமே யமன் தன்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக பயன்படுத்தக்கூடியதில்ல, தர்மத்துக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட கருவிகள். ஆனா யமதர்மனுக்கு இங்க ஒரு பெரிய சவால். கோடிக்கணக்கான உயிர்களோட பாவ புண்ணியங்களை அவர் ஒருத்தரா எப்படி தனியாளா உட்கார்ந்து கணக்கு போடுவாரு? இதுக்காகவே பிரம்மா உருவாக்குனவர் தான் சித்ரகுப்தன். அவர்கிட்ட இருக்கிற அந்த புத்தகத்தோட பேரு தான் அக்ரசந்தானி. இது எப்படின்னா, நீங்க மனசுக்குள்ள நினைக்கிற சின்ன சின்ன கெட்ட எண்ணங்கள் கூட அதுல ரொம்ப துல்லியமா பதிவாகிடும். யமனோட நீதிமன்றத்துல லஞ்சத்துக்கோ விஐபி சிபாரிசுக்கோ கொஞ்சம் கூட இடமே கிடையாது பாஸ். பகுதி 3 மார்க்கண்டேயனும் சாவித்திரியும். தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் யமன் அப்படிங்கறத நிரூபிக்கிற 2 சுவாரஸ்யமான கதைகளை இப்ப பார்க்கலாம். முதல்ல மார்க்கண்டேயன். ஈசன் கொடுத்த வரத்தின்படி வெறும் 16 வயசு வரைக்கும் மட்டுமே வாழக்கூடிய வரத்தை பெற்றவன் இந்த மார்க்கண்டேயன். கரெக்டா 16 வயசானதும் உயிர் பிரியுற நேரம் வந்துருச்சு. யமதூதர்கள் வர்றாங்க. ஆனா அவனுடைய தீவிரமான சிவபக்தி அவங்கள நெருங்கவே விடல. இதனால கடமையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த யமதர்மராஜானே நேர்ல களத்துல இறங்குறாரு. மார்க்கண்டேயனும் பயத்துல அங்கிருந்த ஒரு சிவலிங்கத்தை கெட்டியா கட்டி அணைச்சுக்கிறான். அங்கதங்க ஒரு மாபெரும் ட்விஸ்ட். யமன் தன்னோட கடமைய செய்ய கால பாசத்தை வீசுறாரு. ஆனா அந்த பாசக்கயிறு மார்க்கண்டேயன் மேல மட்டும் விழாம அவன் கட்டி அணைச்சுக்கிட்டு இருந்த சிவலிங்கத்தின் மீதும் சேர்த்து விழுந்துருது. தன்னுடைய பக்தன் மீதும் தன் மீதும் பாசக்கயிறு விழுந்ததை பார்த்த சிவபெருமானுக்கு கடும் கோபம் வந்து லிங்கத்தை விட்டு வெளியே வந்து யமனையே தன் காலால உதைச்சு அழிக்கிறாரு. உண்மையான பக்தி மரணத்தையே தடுத்து நிறுத்தும் அப்படிங்கறத இது பிரமாதமா விளக்குது. அதுக்கப்புறம் உலகின் சமநிலைக்காக யமனுக்கு ஈசன் மறுபடியும் உயிர் கொடுத்தாருங்கிறது வேற கதை.
அடுத்து சாவித்ரியோட கதை. தன் கணவன் சத்யவானோட உயிரே யமன் எடுத்துட்டு போகும்போது சாவித்ரி யமனை பின்தொடர்ந்து யமலோக பாதை வரைக்கும் போறாங்க. அவங்க தர்மத்தை பத்தி பேசினதை கேட்டு அசந்து போன யமன், உன் கணவன் உயிரை தவிர வேற எந்த 3 வரம் வேணும்னாலும் கீழ் அப்படின்னு சொல்றாரு. சாவித்ரி சாதாரண ஆள் கிடையாதுங்க, ரொம்ப பிரில்லியன்ட். அவங்க கேட்ட அந்த 3 லாஜிக்கான வரங்கள் என்ன தெரியுமா? மாமனாருக்கு கண் பார்வையும் நாடும், தன் தந்தைக்கு ஆண் வாரிசுகள், அப்புறம் தனக்கு 100 குழந்தைகள். இந்த இடத்துலதான் சாவித்ரியோட அந்த புத்தி கூர்மை யமனையே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுது. உனக்கு 100 குழந்தைகள் பிறக்கும்னு யமன் வரம் கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு பெண்ணுக்கு குழந்தைங்க பிறக்கணும்னா அவளோட கணவன் உயிரோட இருக்கணும்ல. தான் கொடுத்த வரம் பொய்யாக கூடாதுங்கிறதுக்காகவும் சாவித்ரியோட அந்த அறிவாற்றல பாராட்டியும் யமன் சத்யவானுக்கு மீண்டும் உயிரை கொடுத்துட்டாரு. யமன் அப்படிங்கிறவர் வெறும் உயிரை பறிப்பவர் மட்டும் கிடையாது, அவர் தர்மத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறத இது தெள்ளத் தெளிவா ஆக்குது. பகுதி 4 கருட புராணம் கூறும் நரகத்தின் வேதனைகள். இப்போ நாம கொஞ்சம் இருண்ட பயங்கரமான பகுதிக்குள்ள நுழைய போறோம். ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஆன்மா யமலோகத்துக்கு போய் சேர சரியா 1 வருஷம் ஆகும்னு கருட புராணம் சொல்லுது. இந்த பயணம் சும்மா சாதாரண பயணம் இல்லைங்க, ரொம்பவே கொடூரமானது. முதல் மாசத்துல எந்த நிழலும் இல்லாத கொளுத்துற வெப்பமான ஒரு பாதையில அந்த ஆன்மா நடந்தாகணும். 6வது மாசத்துல பசி, தாகம், அப்புறம் கூர்மையான இலைகள் கொண்ட மரங்கள். அதுக்கப்புறம் 12வது மாசத்துல பயங்கரமான ஓநாய்கள், மிருகங்களோட தாக்குதல்கள். இதையெல்லாம் தாண்டித்தான் அந்த ஆன்மா போயாகணும். கேட்கும்போதே பகீரன் இருக்குல்ல. யமலோகத்தோட நுழைவாயிலுக்கு முன்னாடி வைதரணி அப்படிங்கிற ஒரு கொடூரமான நதி குறுக்கிடும். பாவம் செஞ்சவங்க ரத்தம், சீழ், மலம் நிறைஞ்ச அந்த நதியில விழுந்து புழுக்களால் கடிக்கப்பட்டு பயங்கரமா தவிப்பாங்க. ஆனா பூமியில நல்ல விஷயங்கள் செஞ்சு, குறிப்பா பசுக்களை தானம் செஞ்சவங்க மட்டும் அங்க இருக்கிற சில மர்ம படகோட்டிகள் மூலமா ரொம்ப ஈஸியாவும் பாதுகாப்பாவும் அந்த நதியை கடந்து போயிடுவாங்க. யமலோகத்துல மொத்தம் 28 வகையான நரகங்கள் இருக்குன்னு புராணம் சொல்லுதுங்க. ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான பாவத்துக்கும் ஒரு பிரத்யேகமான தண்டனை இங்க ரெடியா இருக்கும். உதாரணமா இந்த கும்பிபாகம் நரகத்தை எடுத்துக்குவோம். வாயோட ருசிக்காக மட்டுமே விலங்குகளை கொன்னு சாப்பிட்டவங்கள கொதிக்கும் எண்ணெயில போட்டு வறுக்கிற நரகம் தான் இந்த கும்பிபாகம். இந்த ஒவ்வொரு தண்டனையையும் வேற யாரும் இல்ல, யமதர்மராஜானே நேர்ல நின்னு கண்காணிப்பாரு. பகுதி 5 தர்மம் மரணத்தை வெல்லும் திறவுகோல். சரி, நரகத்திலிருந்து மறுபடியும் பூலோகத்துக்கே வருவோம். இவங்க தாங்க ஷியாமன் மற்றும் சபாலன், யமதர்மராஜனோட பிரம்மாண்டமான தூது நாய்கள், அப்புறம் யமலோகத்தோட காவலாளிகள். சாதாரண நாய்களுக்கு 2 கண்ணு தான் இருக்கும். ஆனா இந்த விசித்திர நாய்கள் ஒவ்வொன்னுக்கும் 4 கண்கள் உண்டு. எல்லா திசைகளையும் ஒரே நேரத்துல சுழற்றி பார்க்கக்கூடிய பவர் இவற்றுக்கு இருக்கு. இப்போ நம்ம வீடியோவோட ஆரம்பத்துல கேட்ட அந்த நள்ளிரவு மர்மத்துக்கு விட கிடைச்சிருச்சு. இந்த யமலோக நாய்களுக்கு இருக்கிற அந்த அபாரமான மோப்ப சக்தி உயிர் பிரிய போகும் ஆன்மாக்களோட வாசனைய ரொம்ப துல்லியமா மோப்பம் பிடிச்சிடும். பூலோகத்துல இருக்கிற நம்ம ஊரு சாதாரண நாய்களுக்கு யமனோட இந்த தூது நாய்கள் வர்ற அரவம் தெரிஞ்சிடும்னு நம்பப்படுது. கண்ணுக்கு தெரியாத அந்த யமதூதர்களை பார்த்து பயந்துதான் நடு ராத்திரியில கிராமத்து நாய்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஊழையிடுதுன்னு காலங்காலமா ஒரு நம்பிக்கை இருந்து வருது. இதுதாங்க அந்த நள்ளிரவு சத்தத்தோட பின்னணி. யமன் அப்படின்னாலே பொதுவா நமக்கு ஒரு மரண பயம் வந்துரும் இல்லையா? ஆனா ஒரு ஆச்சரியமான ஃபேக்ட் என்னன்னா, தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல யமனை மக்கள் ஒரு தெய்வமாவே வழிபடுறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல உள்ள திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஊர்ல யமதர்மராஜனுக்குன்னு ஒரு தனி கோயிலே இருக்கு. மரண பயம் நீங்கணும், நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு மக்கள் இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. அதே போல நம்ம மார்க்கண்டையன் கதை நடந்த திருக்கடையூர் கோயில்லையும் யமனுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு. இந்த தொகுப்போட இறுதிக்கு நாம வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. யமனை பார்த்து பயப்படுறதை விட நம்ம வாழ்க்கைய தர்ம நெறியில வாழ்ந்த மரணத்தை வெல்றது பெட்டர் இல்லையா? யமன் ஒன்னும் படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு வில்லனு கிடையாதுங்க. அவரு நாம செய்யற கர்ம வினைக்கான நீதியை வழங்குற ஒரு நடுநிலையான நீதிபதி. நம்ம கர்மாக்களின் கண்ணாடி அவர். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தர்ம வழியில வாழ்றதுதான் எப்பவுமே நல்லது. இந்த சிறப்பு பதிவு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திக்கலாம். நன்றி.